கெட்ட கனவு வந்திருக்க ரேவதி. நீ இத பத்தி எங்க யார்கிட்டயும் சொல்லவே இல்ல. நான் கார்த்திக் கிட்ட சொன்னனே, கனவுல வர்றதெல்லாம் நிஜத்துல நடக்கிறது இல்ல. நீ இத பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதோட உங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு சொன்னாரு. சொன்னா வருத்தப்படுவீங்கன்னு மறைச்சுக்க சொன்னாரு. இது எல்லாத்துக்குமே சித்தி தான் காரணம் ரேவதி. அவங்க தான் பத்திரிக்கையில வந்த விஷயத்த சொல்லி தூண்டி விட்டு அம்மாவை துப்பாக்கி எடுக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. அவங்கள என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க என்னையும் கார்த்தியையும் பிரிக்க பிளான் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்ப அந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப சாதகமா போயிடுச்சு. அதான் அம்மா மூலமா வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. நானும் உள்ள வந்துட்டேன். இப்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னமோ நம்ம குடும்ப சூழ்நிலையே சரியில்லை ரேவதி. இதெல்லாம் எங்க போய் முடிய போதுன்னே தெரியல. இப்ப கார்த்தி எங்க இருக்காரு? அவர் தனியா வெளியில தான் இருக்காரு. அவரும் நகைய பத்தி பல இடங்கள்ல தேடிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் யோசிச்சுட்டு இருக்காரு. கவலைப்படாதக்கா, கண்டிப்பா என் புருஷன் கண்டுபிடிச்சிருவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இதே மாதிரி நிறைய விஷயங்களை ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காரு. இதையும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கண்டுபிடிச்சிருவாரு. அதை தாண்டி கடவுள் கிட்ட நானும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி லாக்அப்ல இருக்கிறத என்னால பார்க்கவே முடியல. உனக்காக வாச்சும் அவர் சீக்கிரமா நகையை கண்டுபிடிக்கணும்னு தான் நினைக்கிறேன். அக்கா, நான் இங்க இருக்கிறத பத்தி கவலைப்படல. என் புருஷன் எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காரு. அவருக்காக நான் என்ன செஞ்சேன்? இந்த சின்ன விஷயத்த செஞ்சிருக்கேன், அவ்வளவுதான். அவரு வெளியே இருந்தாதான் நகை எங்க இருக்கு, அது திருடினது யாருன்னு எல்லா உண்மையும் கண்டுபிடிக்க முடியும். அவரு உள்ள இருந்தா எதையுமே செய்ய முடியாது. நீ சொல்றதும் சரிதான். அவரால தான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். அக்கா, நீ என்ன பத்தி கவலைப்படாத. அம்மாவை பக்கத்துல இருந்து பாத்துக்கோ. அவங்க தான் ரொம்ப மன வருத்தத்துல இருப்பாங்க. சித்திய அம்மா கிட்ட அதிகம் நெருங்க விடாத. அவங்க ஏதாவது சொல்லி அம்மா மனசை மாத்த ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. நான் வரட்டுமா? சரிக்கா.